Usman, நீங்க join ஆகிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். என்ன ரெண்டு ரெண்டு join ஆகிக்கிறீங்க? என்ன தெரியுது டபுள் ஆகி டபுள் ஐயா அப்படி வராது. சார் சும்மா பேசுறீங்களா? நீங்க லீவ் ஆகும், லீவா join ஆகும். நான் உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன் சார்? ஆ, சார் இல்லாம ஆயிட்டு சார். என்ன இன்றைக்கு சவுண்ட் பிரச்சனை திருப்பி? இப்போ கேட்கலையா சார்? இப்ப நான் கேட்கல நினைச்சேன். இப்ப கேக்குது. ஸ்டார்டிங் பிரச்சனையே. சவுண்ட் கேக்குதா? ஓ சார். சரி. இப்ப நாங்க எங்கட செகண்ட் லெவல்ல இன்றைக்கு பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்றோம். இது முழுக்க முழுக்க சட்டங்கள் சார்ந்த பகுதி. சட்டம்ங்கிறது வெறுமனே சட்டம் ஆகிக்காது. எங்கட குர்ஆன் வசனங்களை நாங்க ஓதி தான் பிராக்டிஸ் பண்ணோம். என்றால் எங்கட எல்லா எழுத்துக்களும் கவர் ஆகிறதால முழுமையா வசனத்தை நான் பார்ப்போம். படிச்ச பழைய எழுத்துக்கள் திருப்பி இங்க பிளவரப்படாதுங்கிறது முக்கியம். வசனங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நாங்க அம்ம ஜிசுக்கெல்லாம் சுத்தி சுத்தி நின்றோம். ஆனா இங்க அப்படி அல்ல. அம்ம ஜிசுல இருந்து வெளியால வந்து அடுத்த அடுத்த பெரிய பெரிய ஜிசுக்களை நோக்கி சூறாக்களை நோக்கி நாங்க மெதுவா போவோம். ரா கூட போக மாட்டோம். அடுத்தடுத்த சட்டங்கள் வர சந்தர்ப்பத்திலையும் நாங்க மெதுவாக மூவ் ஆகுவோம். சட்டத்தை பத்தி நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சட்டத்தை நோட்ஸ் கிடைக்கும், அது கவலைப்பட தேவையில்லை. பட் சட்டத்துல நாங்க அந்த மனப்பாடம் செஞ்சு கேள்வி கேட்க மாட்டோம். எங்களுக்கு தேவை உங்களோட ஓதல் திருந்திக்கணும், சட்டத்தை ஃபாலோ பண்ணி ஓதிக்கணும். அது முக்கியம். ஃபர்ஸ்ட் லெவல்ல படிச்ச எல்லா உச்சரிப்புகளும் இங்க மிக உன்னிப்பாக பார்க்கப்படும்ங்கிறது முக்கியமான விஷயம். இதுல 7 பகுதி அளிக்குது. முதலாவது ராட சட்டம், அது ஒரு சட்டை செய்யப்பட்ட நூன் மீண்ட சட்டம், கல்கலா பத்தி பார்ப்போம். சுக்குன் செய்யப்பட்ட மீம் அல்லது தன்வீண்ட சட்டம். அதுக்கு பின்னால லாமுல் ஜலால் அல்லாஹுடைய லாமுடைய சட்டம். இதுக்கு பின்னால தான் நீங்க கேட்டது போல குர்ஆன் ட்ரெக்குக்கு வருவீங்க. குர்ஆன் ஸ்டைல், குர்ஆன் சிஸ்டத்துக்கு நாங்க ஓதுறதுக்கு போவோம். அதுல ஒரு பகுதியை தாண்டதுக்கு பின்னால இறுதியாக மத்த பத்தி நான் பார்ப்போம். நாங்க ராவை பத்தி ஸ்டார்ட் பண்ணணும். ரா தான் எங்கிட்ட முதலாவது எழுத்து. சாரி, எழுத்தல்ல, மிஸ் ஆகிக்கிற எழுத்து என்ற வகையில் ராடு சட்டமாக ஏன் பார்க்கப்படுது என்றால், ரா உண்மையில ஒரு எழுத்து தான். ஏன் அது சட்டம் என்ற கன்செப்ட் கீழே வருது அப்படி என்றால், ராவை நாங்க இரண்டு விதமா வடிவத்தில் உச்சரிக்கும். இப்போ இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த எழுத்து எல்லாத்துக்குமே ஒரு வடிவம் தான். அப்ப எப்ப ஒரு எழுத்து 2 வடிவங்களை பெற்று வருதோ அப்ப அது சட்டமாக பார்க்கப்பட வேண்டும். இதுதான் முக்கியம். இப்ப ராங்கிற ஒரு எழுத்துக்கு 2 வகையில உச்சரிக்கப்படக்கூடிய நிலையில் வருது. அப்ப ஆகவே சட்டமாக மாறுது. அப்ப இந்த சட்டமா உருவாக்குறதுக்கு 2 வகையில உச்சரிக்கப்படக்கூடிய ரா வந்து இந்த 2 முறைகளிலும் தொடர்புபடக்கூடிய உச்சரிப்புக்கு கூடிய அந்த வடிவத்துக்கு தொடர்புபடுற உறுப்புகள் எதுன்னு கேட்டால் எங்கட தொண்டையும் எங்கட நாவும் தான். நாவிட முன்பின் ஆகிறது, நாவினுடைய நுனிப்பகுதி நடுப்பகுதி ஆகிறது. இந்த மாதிரி அதுகளை பொறுத்து தான் உச்சரிப்பிட வடிவம் மாறப்போகுது. சரியா? இதுல முதலாவது வகையை நாங்க இன்றைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொன்னா, ராவை நாங்க வல்லினமாக உச்சரிக்கிற முறைகள் சுமாராக 6 சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஃபத்ஹத்துன், ஃபத்ஹத்தைன், ஃபத்ஹ் மத்து, லம்மத்துன், லம்மத்தைன், லம்மு மத்து, இப்படி 6 சந்தர்ப்பங்கள்ல ராவை நாங்க வல்லினமாக தடிப்பாக ஓதுவோம். ராவை தடிப்பாக உச்சரிக்கிறதுல ரொம்ப கவனமாயிக்கணும். எந்த இடத்துல நான் படணும்ங்கிறது முக்கியம். உங்களுக்கு போட்டோஸ்ல காட்டு பார்க்கலாம். ராக்கு வல்லினமாக வார சந்தர்ப்பம் நுனிப்பகுதி, நாவினுடைய நுனிப்பகுதி தொண்டையினுடைய நடுப்பகுதிக்கு வரணும். தொண்டையில நடுப்பகுதிக்கு வரணும். சவுண்ட் நேரடியாக வானத்தை நோக்கி போகணும். ரா என்ற அந்த கன்செப்ட் வரணும். அந்த இடத்துக்கு நீங்க வராட்டி பேல ர ர என்றாலும் பேல. ஏனென்றால் அடுத்த முக்கியமான விஷயம் ஒன்றைக்கு அதே இடத்துல தான் சவுண்டும் என்ன செய்யணும், வானத்தை நோக்கி போகணும். உரிய இடத்துல உச்சரிப்பிட லொகேஷனும் கனெக்டட் ஆகணும், சவுண்டும் நேரடியாக வானத்தை நோக்கி போகும்.
இந்த வகையில் நாங்கள் உதாரணங்களை உங்களுக்கு மொத்தமாக 4 வகைகளாக நாங்கள் உதாரணங்களை பார்க்க இருக்கிறோம். ப்ராக்டிஸை பார்ப்போம். ஃபத்ஹத்துன் என்று சொல்றது போல ஃபத்ஹத்துன் ஃபத்ஹ் மத்தையும் சேர்த்து ஒன்றுக்கு வரும். ஃபத்ஹ் தைனி தனியாக நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி லம்மத்துன் தனியாக லம்மத்தைன் தனியாக நாங்கள் உதாரணத்தில் பார்க்கறது இருக்கிறோம். இதில் நாங்கள் முதல் பகுதிக்கு நாங்கள் வருவோம். ஃபத்ஹத்துன் ஃபத்ஹ் மத்தோட தொடர்பான உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். இதை வந்து பார்ப்போம். உஸ்மான் بسم الله الرحمن الرحيم صحف إبراهيم وموسى. திருப்பி வருங்க, ஒரு சவுண்ட் கேட்குது இல்லை, சத்தம் போடுவதுங்க. Sir, சவுண்ட் போதா அது? sir, கொஞ்சம் சவுண்ட் தேவை. sir கேக்குதா? கொஞ்சம் பரவாயில்ல, ஓதுங்க பாபு. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இஸ்லாம் என்ன போ திருப்பி பிரச்சனை தான் ஏன்? திடீர்னு என்னமோ ஆயிட்டு சார், கேன்சல் அப்படியே கட் ஆயிடுச்சு. அதான் பிரச்சனை, விளங்குதுன்னு பார்க்குறேன். இந்த பாருங்க, அதான் சொல்கிறேன். சொல்லி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவேன், எனக்கு பார்த்துக்கோ, திருப்பி பிரச்சனை வராம. ஓ சார். அவன் கேட்குதானே? ஓ சார். ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். بسم الله الرحمن الرحيم صحف إبراهيم وموسى. திருப்பி போதுங்க. صحف إبراهيم وموسى. ரெண்டாவது. ونيسرك لليسرى. குட். மூணாவது. وزرابي مبثوثة. பியோ யாக்கு சத்து வைங்க. வஜரோபியோ. وزرابي مبثوثة.
மபுசூச அந்த இழுவப்பில மபுசூச ச ச என்று வரப்படாது. وزرابي مبثوثة நாலாவது ألم يعلم بأن الله يرى திருப்பி ஓதுங்க. ألم يعلم بأن الله يرى ஐந்தாவது يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى திருப்பி ஒரு ஓதுங்க. يومئذ இதி இதி يتذكر என்கிறது பெல. யௌம இதி இதி என்கிறது பெல. சார் அந்த ஜால மத்வந்திக்குனால தாலிமியாவும் சேர்க்கணும் தானே தால் அல்ல மோல அது வந்திக்கிறது. அதான் பிரச்சனை. ஷத்து வந்திக்கிறது தால் அல்ல. யௌம இதி என்று தால உச்சரிச்சா பெல. அதான் பெல. ஆ يومئذ பெல. தால் தான் வருது. மேல يتذكر பல்லு படுது. மேல பட்டா தால் தான் வரும். யௌம இதி என்று மேலுக்கு படுது. يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى திருப்பி ஓதுங்க பெல வராம. يومئذ يتذكر الإنسان وأنى சவுண்ட் குறைஞ்சிட்டு. له الذكرى يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى ம் பார். குயிக்கா இது டைம் முடிஞ்சு அதான் ஓதுங்க. பெலையாகுதுன்னா பிரச்சனை. அடுத்த கிளாஸ் பார்க்கணும். சரியாகுதுன்னா பார்க்கணும். ம் سيصلى نارا ذات لهب திருப்பி ஓதுங்க. சீன் சுவாது அடுக்கு வந்து சில போவாங்க. سيصلى نارا ذات لهب ரெண்டாவது وأرسل عليهم طيرا أبابيل மூணாவது فأنذرتكم نارا تلظى இன்ன காஃபரன் மா தர்துக்கும் فأنذرتكم نارا تلظى தேயிலே அல்லா எல்லாம் மாத்த வேணாம். தேயிலே அல்லா فأنذرتكم نارا تلظى நாலாவது تسلى نارا حامية திருப்பி தே கொஞ்சம் எடுத்துங்க. யஸ்ல تسلى نارا حامية ஓகே. ஐந்தாவது عذرا أو نذرا திருப்பி ஓதுங்க. عذرا أو نذرا நல்லா பிரச்சனை இல்லை. அடுத்த கிளாஸுக்கு கண்டினியூ பண்ணும். பட் கொஞ்சம் இந்த மைக் செட் பண்ணிக்கொள்மா. வந்து உட்காந்து லேட் ஆகப்படாது. நல்ல மாஷா விளையாடு.
தால் நலம். அடுத்த தடவை நீ பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.